ஓவரா பேசின சுரேஷுக்கு மட்டும் அடி கொடுத்த அழகுமதி கூடவே சேர்த்து ராஜலட்சுமிக்கு ஒரு அடி கொடுத்துருந்தா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான பிரமாக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். அழகுமதியோட அப்பா ராமமூர்த்தி மாப்பிள்ளை அடிச்சது தப்பு இல்லையா அப்படின்னு பொலைட்டா கரெக்டா கேட்க உடனே ராஜலட்சுமி சொல்றாங்க, என்ன நீங்கள் பேசுகிறீங்க? என்ன 30 வருஷமாக நான் இவர்கிட்ட அடி வாங்கியிருக்கேன். ஏதோ ஒரு வாட்டி 2 வாட்டி கோபப்பட்டா ஆம்பளைங்க கையை நீட்டுறது வாஸ்தவம்தான். அதுக்கு வேண்டி நான்லாம் என் புருஷனை கையை நீட்டி கூட பேசுனதில்லை. இவன் என்னடானா ஓங்கி அரைஞ்சிருக்கா. என்னம்மா காஞ்சனா, நீங்களும் இப்படி தான் உங்கள் புருஷனை அடிச்சிருக்கீங்களா அப்படின்னு ராஜலட்சுமி கேட்க உடனே காஞ்சனாவும் அது இல்லை அப்படின்னு சொல்ல உடனே அங்கே அழகுமதி சொல்கிறாங்க, எங்கள் அப்பா இவங்கள மாதிரி சீப்பாக எங்கள் அம்மா கிட்ட பிஹேவ் பண்ணதில்லை, அதனால தான் அவங்க எங்கள் அப்பாவை அடித்தது கிடையாது அப்படின்னு சொல்ல, அதே சமயம் இன்னொரு விஷயம் தெரியுமா, எங்கள் அப்பாவும் இது வரைக்கும் எங்கள் அம்மாவை கை நீட்டி அடித்ததே கிடையாது அப்படின்னு சொல்ல உடனே அங்கே ராகவன் சொல்கிறாரு, இதை பாரு ராஜலட்சுமி, இவகிட்ட நம்ம பேசி ஜெயிக்கவே முடியாது. அதனால் ஒழுங்கு மரியாதையாக அவங்க பிள்ளைய கூட்டிகிட்டு போக சொல்லிடு அப்படின்னு ராகவனும் சொல்ல உடனே அழகுமதியோ, ஒரு நிமிஷம், இப்போ மட்டும் எங்கள் அப்பா அம்மா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு வெய்யுங்க, உங்கள் பையன் மேலே என்ன ஆகும் தெரியுமா? என் புள்ள அந்த வீட்டில் இருக்கிறதுக்கே பயப்படுறான். கொலை முயற்சி செய்கிற அளவுக்கு என் பிள்ளைய அடிச்சிருக்காரு என் மருமகன்னு சொல்லி உங்கள் பிள்ளையோட வேலையே போயிடும் தெரியுமா அப்படின்னு அழகுமதியும் கேட்க உடனே சுரேஷ் முழிக்கிறாரு. அடச்சி, நீ என்னடி பொண்ணு, இதே பிளாக்மெயிலு இப்படியே பண்ணி ஆகுனா போலீஸ் ஸ்டேஷன், ஆகுனா கம்ப்ளைண்ட்டு, இது என்ன வீடா இல்லை வேற ஏதாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தூணில் கையை அடிச்சுட்டு டென்ஷன் ஆகிறாரு சுரேஷ். உண்மையிலேயே அழகுமதி, உன்னை இங்கே விட்டுட்டு போறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாதாம்மா இருக்கு. ஒரு வேளை உன்னை மறுபடியும் அடிச்சு எங்கேயாவது விழுந்து நீ இல்லாம போயிட்டா எங்களால தாங்கிக்க முடியாதுமா அப்படின்னு கண்ணாடியை கழட்டிட்டு கண்ணீரை துடைக்கிறாரு ராமமூர்த்தி. உடனே அப்பா என்னப்பா எமோஷ்னலா இப்படியெல்லாம் அழுகிறீங்க, சரிப்பா நம்ம போயிடலாம் அப்படின்னு அழகுமதியும் சொல்ல உடனே ராஜலட்சுமி அங்க இருக்கிற சோஃபாவில் போய் ஒரு காலை அப்படியே மேலே தூக்கி குத்த வச்சு உட்காந்துட்டு சொல்றாங்க, ஆமா இவளை நாங்க கொலை பண்ணிடுறோமா? ஐயா சாமி, உங்க புள்ள என் பிள்ளைய கொலை பண்ணாலும் பண்ணிடுவா அப்படின்னு சொல்ல, இனிமேல் இங்கே ஒரு நிமிஷம் கூட பேசுறதுக்கு கூட நம்மளோட நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, வாமா போகலாம். புரியாதவங்களுக்கு நம்ம பேசலாம், புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சுட்டே நடிக்கிறவங்க கிட்ட உன்னோட நியாயத்தை நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, வாமா மதி போகலாம் அப்படின்னு ராமமூர்த்தி அங்கிருந்து கிளம்பி போறாரு. ஓடி போ, திரும்ப வந்துடாத, அப்பா என்னை பிடிச்ச சனியனே ஒளிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல உடனே அங்கே ராஜலட்சுமி சொல்கிறாங்க, அவ்வளவு சுலபமா அது ஒளிஞ்சிடுமாடா, விவாகரத்து அது இதுன்னு இன்னும் எத்தனையோ இருக்கே அப்படின்னு சொல்ல, அம்மா நீங்கள் ஏம்மா இப்போ அவனை டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, பேசாமல் போங்கம்மா அப்படின்னு பாக்யராஜும், மதி வேண்டாம் மதி, போகாத மதி, இருமா ஏதாதாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல உடனே மலரும், ஆமாம் மதி அப்படின்னு சொல்ல, இல்லைங்க பார்த்துக்கலான்னு எத்தனை வாட்டி என் புள்ள இங்கே மனசு சங்கடத்தோட இவ்வளவு கஷ்டத்தில் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருப்பா, இவளை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, அதனால் என் பிள்ளை என் வீட்டிலையே இருக்கட்டும் அப்படின்னு ராமமூர்த்தி கூட்டிகிட்டு போயிடுறாரு. அதே சமயம் மறுநாள் அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க தங்கராஜ். அப்போ கூடவே சுரேஷு, மாமா என்ன தைரியம் மாமா, என்ன போய் அடிச்சிட்டாலே மாமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு சுரேஷ். ஏமாம்மா நீங்கள் அந்த ராமமூர்த்தியை இன்னும் ஏன் மாமா வேலையில் வச்சுருக்கீங்க, அவனை அடித்து துரத்த வேண்டியது தானே, என்ன திமிரா பேசினான் தெரியுமா, அவன் பிள்ளைக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசினான், வேற ஏதாவது ஒரு அப்பாவாக இருந்திருந்தா அவன் பிள்ளைய மாப்பிள்ளையை நீ கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு என்ன ஆம்பளையா நீன்னு சொல்லி ஓங்கி பலார்னு அப்பியிருப்பாங்க. ஆனால் என் பிள்ளைய மாப்பிள்ளை அடித்தது நியாயமானு கேட்டுட்டான் மாமா அவ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே பேச உடனே தங்கராஜ் சொல்கிறாரு, இதை பாரு மாப்பிள்ளை, என்ன எல்லாம் ஒரு காரணம் இல்லாமல் உன் மாமா அவனை இன்னும் வேலையில் வச்சிருப்பனா அப்படின்னு கெத்தா கால் மேலே கால் போட்டுட்டு தலையை தூக்கிட்டு பேசுகிறாரு தங்கராஜ். மாமா இப்போதைக்கு அந்த மதிக்கும் வேலை இல்லை, அந்த அவங்க அப்பன் ராமமூர்த்தி கிழவனுக்கும் வேலை இல்லை மாமா, அதனால் அவனை வேலையை விட்டு துரத்துனீங்கன்னா சோத்துக்கே அவங்க லாட்ரி அடிக்கணும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே தங்கராஜ் சொல்கிறாரு, டேய் நீ ஒரு கல்லில் போட்டேன்னா ஒரு மாங்காய் விழுகணும்னு நினைக்கிறேன், நான் ஒரே கல்லில் 2 மாங்காய் விழுகணும்னு நினைக்கிறேன்டா அப்படின்னு சொல்ல, என்ன மாமா இந்த நேரத்தில் ட்விஸ்ட் வச்சு பேசிட்டு சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு வாக்கில் ட்ரிங்க்ஸோட மப்பில் சொல்லிடுறாரு சுரேஷ். உடனே
டேய் என்ன சொன்ன என்ன சொன்ன அப்படின்னு சொல்ல, ஆ என்ன சொன்னேன், நான் பழக்க தோஷத்தில் ஸ்டேஷனில் பேசுகிற மாதிரி சொல்லிட்டேன் மாமா, சாரி அப்படின்னு சொல்ல, சரிடா அந்த ராமமூர்த்தி அவன் நாளைக்கு வேலைக்கு வந்துட்டு வேலையை விட்டு போகும் பொழுது தானே இருக்குது அவனுக்கு வேட்டு அப்படின்னு சொன்ன மாமா, என்ன மாமா பண்ண போகிறீங்க அப்படின்னு சுரேஷும் கேட்குறாரு. ஆமாண்டா ஆமாம், அவன் பணத்தை திருடிட்டு போயிட்டான்னு சொல்லி அவன் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு தங்கராஜ். உடனே என்ன மாமா சொல்கிறீங்க, பணத்தை திருடிட்டு போயிட்டாருன்னா அந்த ஆள் அப்படியெல்லாம் பண்ண மாட்டானே அப்படின்னு சொல்ல, டேய் என்னடா நீயே, எனக்கு தெரியாத திருட்டுத்தனமே இல்லை. அந்த ஆள் சாப்பிட்டு டிஃபன் பாக்ஸ் வச்சுருக்கிற லஞ்ச் பேக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபா பணத்தை நான் எப்படியாவது வச்சு விட்டுட்டா அவனுக்கு தெரியாது, போகும்போது எடுத்துகிட்டு போகும்போது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அப்படியே வச்சுடுவான், அதுக்கப்புறம் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் ராமமூர்த்திக்கு ஃபோன் பண்ணுறாரு. ராமமூர்த்தி, அப்போது இன்றைக்கி ஈவினிங் வேலையை முடிச்சுட்டு நம்மளோட பண்ணை வீட்டில் அங்கே கப்போர்டில் ஒரு 2 லட்சம் ரூபா பணம் வச்சுருக்கேன், அதை எடுத்துகிட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்ல, உடனே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராமமூர்த்தியும் அங்கே தங்கராஜ் சொன்ன மாதிரியே அங்கே பீரோவை திறந்து பணத்தை எடுத்துகிட்டு வர்றாரு. அதை எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜை அங்கே வச்சுருக்காரு தங்கராஜ். அதே சமயம் அதை தங்கராஜ் வாங்கிக்கிட்டு, சரி ராமமூர்த்தி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராமமூர்த்தியோட லஞ்ச் பேக்குள்ளே வச்சு அந்த பணத்தை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாரு. அதே சமயம் லஞ்ச் பேக்கை கிச்சனில் வச்சுட்டு மதி கூடவும் அவங்க தங்கச்சி கூடவும் பேசிக்கிட்டு இருக்காரு ராமமூர்த்தி. அங்கே காஞ்சனாவும் அங்கே லஞ்ச் பேக்கையெல்லாம் எடுக்காமல் ஒரு சில கிச்சன் வேலைங்களை பண்ணிக்கிட்டு இருக்க, திடீர்னு போலீஸ் வருது. வந்தால் நீங்கள் தங்கராஜ் சார் வீட்டில் பணம் 2 லட்சத்தை திடீர்க்கீங்களான்னு சொல்லி சந்தேகப்படணும், நீங்கள் தான் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்ல, நான் பணத்தை எடுக்கலையே, அது எடுத்ததை அவர்கிட்ட நான் எடுத்து ஒப்படைச்சிட்டேனே அப்படின்னு சொல்ல, பணம் என் கைக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்கிறாரு. அப்படியே மதி அதிர்ச்சி ஆகிடுறாங்க. அதே சமயம் இருக்குதுடி, முதல்ல உன் வேலையை ஆஃப் பண்ணினேன், அதுக்கப்புறம் உங்கள் அப்பனை போலீஸில் பிடிச்சி லாக்கப்பில் வச்சா தாண்டி நீங்கள் அடங்குவீங்க 3 பொம்பளைங்களும் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல வெறுகிறாரு தங்கராஜ். ஆமாம் ராமமூர்த்தி, என்கிட்ட நீங்கள் எங்கே பணத்தை கொடுத்தீங்க அப்படின்னு கேட்க, சார் அங்கே மெயின் ரோட்டில் வச்சு உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தானே சார் அடுத்த டியூட்டிக்கு நான் போனேன் அப்படின்னு சொல்கிறாரு. சும்மா புழுகாதையா, உங்கள் வீட்டில் சர்ச் பண்ண தெரிஞ்சிருந்தானே நீ கொடுத்தியா இல்லையாங்கிறத அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டராக வந்திருக்கிற சுரேஷும் சொல்ல, அழகுமதி இப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. என்னடி முறைக்கிற, ஒதுங்கி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு போய் தேடுறாங்க. அங்கே லஞ்ச் பேக்கை சர்ச் பண்ணும்போது 2 லட்சம் இருக்க, என்ன என்ன ராமமூர்த்தி, இத்தனை வருஷம் என்கிட்ட வேலை பார்த்துட்டு கடைசியில் இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டீங்களே அப்படின்னு தங்கராஜு சொல்ல, உடனே சுரேஷ் சொல்கிறாரு, ஆமாம் இவன் திருட்டு பையன்தான் மாமா, இல்லைன்னா என் வீட்டில் வந்து அப்படி பேசியிருப்பானா, நடையா ஸ்டேஷனுக்கு அப்படின்னு ராமமூர்த்தியை 2 தட்டு தட்டி இழுத்துட்டு போகிறாரு சுரேஷ். கதி கலங்கி நிற்கிறாங்க மதி. அதே சமயம் ரேவதி சொல்கிறாங்க, இல்லை நான் மேலே இருந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, அந்த 2 லட்சம் ரூபா பணத்தை என் புருஷன்கிட்ட உங்கள் அப்பா ஒப்படைச்சதை அப்படின்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு அழகுமதி கண்ணீரோட சொல்கிறாங்க. அதே சமயம் ஸ்டேஷனில் எவிடன்ஸே இல்லைன்னு நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்க தங்கராஜ் முகத்துக்கும் சுரேஷ் முகத்துக்கும் கரிய பூசுகிற மாதிரி, எங்கள் அப்பா உங்ககிட்ட அந்த 2 லட்சம் ரூபாயை கொடுத்ததுக்கான ஆதாரம் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கொடுத்த வீடியோவை காட்டுறாங்க மதி.